தாக்குதல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றது ஒரு இப்போ எல்லாமே கெமிக்கல் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணால் நமக்கு அதிகமாக செலவும் ஆகும். அதே பட்சத்தில் மண்ணிலையும் தேவையில்லாத தீங்கு விளைவிக்கிற மாதிரி உருவாயிடும். அதை நாம் ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக இயற்கை முறையில் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முறை தாங்க இது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் நீம் வஸ்திரம்னு சொல்லுவாங்க. இது என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, வேப்பிலை ஒரு 5 கிலோ, அதுக்கப்புறம் மாட்டோட கோமியம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 5 லிட்டர் எடுத்துக்கணும். அப்புறம் மாட்டோட சாணம் பார்த்தீங்கன்னா அது 2 கிலோ எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா, வேப்பிலை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நாங்களே வந்து முன்னாடியே அங்கே வீட்லேயே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடணும். அரைச்ச வேப்பிலை என்ன பண்ணணும்னா 2 கிலோ இது எடுத்து வந்துட்டோம், மாட்டோட சாணம். அது கூட பார்த்தோம்னா இந்த மாட்டு கோமியம் 3 வந்து கலக்கிங்க. இதோ கலக்கிறேன் பாருங்கள். அதையும் அரைச்ச வேப்பிலையெல்லாம் கலந்தாச்சுங்க மாட்டு சாணத்தோட. இப்போ வந்து கோமியம் அவன் கையிலே கலக்குவான். நல்ல கோமியம் போலியே. கோமியம் கலந்தாச்சுங்க. கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும், அப்போ தான் ஸ்ப்ரே பண்ண முடியுது. இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து முடிச்சிட்டிங்க. ஒரு நாள் நைட் பூரா அப்படியே வச்சிடணும். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கலந்துட்டோம்னா தான் உள்ளே இருந்த அந்த பாக்டீரியா மாட்டு சாணத்துலலாம் இருக்கும். மாட்டு சாணம், மாட்டு கோமியத்துலாம் பாக்டீரியா கிருமிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, தண்ணியோடு சேர்ந்து நல்லா ஊறும்போது தான் அதில் வெளியே ஒரு தண்ணி நல்லா அப்படி ஆக்டிவாக வந்தப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னும் எக்ஸ்ட்ரா 10 லிட்டர் தண்ணி கூட இது கலந்துடலாம். மொத்தமாக கலந்துடும் ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். நம்ம நார்மலாகவே ஸ்ப்ரேயில் ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த சாதாரணமாக இந்த இதில் தண்ணி ஊற்றுவாங்க பூச்சி அதுலேயும் ஊற்றி நம்ம எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கோ அங்கெல்லாம் தெளிச்சிட்டோம்னா அந்த மாதிரி மாவு பூச்சி அட்டாக்கு, சார் பூச்சி அட்டாக் எதுவுமே வராது. செடிக்கு நல்லாவும் இருக்கும், எந்த வித பாதிப்பும் வராது.